இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து அப்படியே தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு ஏன் சென்றார்? அவருடைய மகள் சிறுமி 12 வயதானவள் இறந்து கிடந்தாள். இறந்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார். அங்கே இருப்பவர்களெல்லாம் வியந்து பார்த்தார்கள், இயேசுவை பாராட்டினார்கள். ஏனென்றால் இறந்த நபரையே உயிரோடு எழுப்பிவிட்டாரே. அப்படி ஒரு புகழ்ச்சியோடும் ஒரு விதமான பெருமையோடும் அங்கிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். இங்கே அப்படி ஒரு புதுமையை செய்யவில்லை. வந்தவுடன் தொழுகை கூடத்திலே போதிக்கிறார். அவர் வல்லமையோடு போதிக்கிறதை பார்த்து சொந்த ஊர் மக்கள் இவர்களும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆனால் இவரை ஒரு இறைவாக்கினராக, மெசியாவாக, இறைமகனாக, அருள் பொழிவு செய்யப்பட்டவராக இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவை இவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம், அதாவது சூசையப்பர், அன்னை மரியாள், இயேசு இந்த வாழ்ந்த இந்த குடும்பத்தை இந்த சொந்த ஊர் மக்களுக்கு நன்றாய் தெரியும். எனவே இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், சூசையப்பர் செய்த தொழில், இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாள் தானே? இவருடைய சகோதரர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்களே என்றெல்லாம் இந்த குடும்ப பின்னணியில் மட்டுமே இயேசுவை பார்த்தார்களே தவிர, இவர் இவ்வளவு வல்லமையோடு போதிக்கிறாரே, இவர் இறைவாக்கினராக இருப்பாரோ, இவர் மெசியாவாக இருப்பாரோ, இவர்தான் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்று பார்க்க தவறிவிட்டார்கள். என் அன்பார்ந்தவர்களே, இன்றும் நாம் வாழும் சமூகத்தில் இப்படித்தான். நாம் நம்முடைய குடும்பத்திலே எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நல்ல பெயரை வாங்க முடியாது.
நாம் இந்த சமூகத்திலே அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நம்மை குறித்து ஆகா ஓகோ என்று எல்லாரும் பாராட்டுவார்கள், புகழ்ந்து பேசுவார்கள், வியப்பில் ஆழ்ந்து பார்ப்பார்கள், நம்மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் அதே நபர் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு வருகிற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை அப்படி பார்ப்பதில்லை, நம்மை பாராட்டுவதில்லை. சொந்த ஊரிலும் குடும்ப உறவிலும் இறைவாக்கினருக்கு மதிப்பே இல்லை. ஆனால் மற்ற இடங்களிலே மதிப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இறைவாக்கினர் யோனா நினிவேக்கு செல்கிறார். அந்த நினிவே என்பது இந்த யோனாவுக்கு தெரியாத ஒரு ஊர். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று எச்சரிக்கையை கொடுக்கிறார். அரசனிலிருந்து ஆடு மாடுகள் வரை இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மனமாற்றத்திற்கு தங்களை உட்படுத்தினார்கள், ஜெபம் செய்தார்கள், நோன்பு இருந்தார்கள், பாவத்திற்காய் மனம் வருந்தினார்கள். ஆண்டவர் மன்னித்து அழிவிலிருந்து, தீமையிலிருந்து அந்த ஊரை காப்பாற்றுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, அந்த நினிவே நகரம் இந்த யோனா எனும் இறைவாக்கினருக்கு செவி கொடுத்தது. அதே போலத்தான் மற்ற இடங்களிலே நமக்கு மதிப்பு உண்டு. ஆனால் சொந்த ஊரிலே, சொந்த குடும்பத்திலே நம்மை யாரும் மதிப்பது கிடையாது. நம்முடைய வார்த்தையை அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையாக கூட பார்ப்பது கிடையாது. இது ஆண்டவர் இயேசுவுக்கும் நடந்தது. எனவேதான் மிக தெளிவாக சொன்னார், சொந்த ஊரிலே, சுற்றத்திலே, அதாவது உறவுகளிடத்திலே இறைவாக்கினருக்கு மதிப்பு இருக்காது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலில் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்லி பாராட்ட வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவேளை கடந்த காலத்திலே அவர்கள் தவறு செய்திருக்கலாம், கடந்த காலத்திலே அவர்கள் உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களை காயப்படுத்தக்கூடிய விதத்திலே நடந்திருக்கலாம். அந்த கடந்த காலத்தை வைத்து மட்டுமே அவர்களை நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், பார்க்காதீர்கள். மாறாக இப்பொழுது ஏதாவது நல்லது செய்கிறார்களா, அந்த காரியத்தை பார்த்து அவர்களை பாராட்டுங்கள். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவினர்களிடத்திலே, உங்கள் பக்கத்து வீட்டு நபர்களிடத்திலே அன்பாயிருங்கள், இரக்கமுள்ளவராயிருங்கள், அவர்களை மன்னியுங்கள். பின்பு அடுத்த இடத்திலே நாம் போதிக்க முடியும், அடுத்த இடத்திலே மற்ற காரியங்களை செய்ய முடியும். அவர்களிடத்திலே கூட நல்ல பண்புகளை நாம் பாராட்ட வேண்டும். நம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, அதற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. எனவே கடினமான வார்த்தைகளை சொல்லி நம்மோடு இருப்பவருடைய வளர்ச்சியை நாம் தடை செய்ய வேண்டாம். ஆண்டவர் இயேசு யாயேருடைய மகள் இறந்தார் என்ற செய்தியை அந்த தந்தைக்கு கொண்டு வந்த உடனேயே அவர் சோர்ந்து போயிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஆமன்பிற்குரியவர்களே, உங்கள் கணவர் மீது, உங்கள் மனைவி மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது, உங்களுடைய தொழிலின் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரால் கூட உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. நம்பிக்கையோடு இருப்பவன் ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்ளக்கூடியவன் கேட்பதை பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும் வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலே ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இவருடைய வேண்டுதல் இன்றே கேட்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீரே எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் வழி நடத்துவீராக.
இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இதோ நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேட்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் கேட்டது போல பல நேரங்களிலே எங்கள் சொந்த ஊர் மக்களை, எங்கள் குடும்ப உறவுகளை, எங்களுடைய உறவினர்களை, எங்கள் உடன் பிறந்தவர்களை, எங்களுடைய அருகில் இருப்பவர்களை நாங்கள் நம்பாமல் இருந்திருக்கிறோம், அன்பு செய்யாமல் இருந்திருக்கிறோம், அவர்களை பாராட்டாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே இயேசு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அன்பை எல்லா மக்களிடத்திலும் கொடுக்கும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டும்படியாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய திட்டம் வெளிப்படும்படியாய் நீர் ஆசீர்வதியும். நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்தும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும். குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இதோ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ மனதில் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர், நீர் எங்களை தேற்றுகிறீர் என்ற மேலான நம்பிக்கையினால் எங்களை நீர் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும், குடும்பத்திற்காக வேலை செய்து கொண்டும், படித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலும் கூட நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும். எங்களுடைய பணித்தலங்களிலே எங்களுக்கு உகந்த சூழலை அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி அதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.